Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல அப்கமிங்ல என்னென்ன வேகன்சிஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ரயில்வேல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட்டு, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கே இன்னும் வந்து அவங்க ட்ரைனிங் போடலையே மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. குரூப் டியில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போட்டு அவங்களோட ஃபஸ்ட் மந்த் சேலரியை அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து குரூப் டியில் செலக்ட் ஆகியிருந்தாரு, ட்ராக் மெயின்டனர் போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகியிருந்தாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவரும் அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்மளோட சேனலில் சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபஸ்ட் மந்த் சேலரியை தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் மந்த் சேலரியை வீடியோவாக போட்டிருந்தேன். நான் அந்த வீடியோ போட்டே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. அப்போ அவர் இப்போது ஒரு 2 மாதம் சேலரி, 2லேருந்து 2.5 மாதம் ஆயிடுச்சு அவரோட போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணி. ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் என்னன்னா, ஆல்ரெடி குரூப் டி செலக்ட் ஆனவங்க என்டிபிசி செலக்ட் ஆனவங்களுக்கு போஸ்டிங் போடலையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. குரூப் டி செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே போஸ்டிங் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி என்டிபிசியில் சில போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து போஸ்டிங் வந்து இன்னும் போடலை. ஓகேவா? ஒன்று அவங்க வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா எதனாலனா இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா அதுக்கு வந்து ட்ரைனிங் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் அவங்க பேங்க்லேனாலும் வந்து ட்ரைனிங் போட்டுருவாங்க. ஆனால் ரயில்வேங்கிறது வந்து சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அந்த ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 2 மந்த்ஸில் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து போட்டுருவாங்க. ட்ரைனிங்கே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிரும் 2 மந்த்ஸில். ஓகேவா? இன்னும் சில போஸ்ட்டுக்கு என்டிபிசியில் செலக்ட் ஆன சில ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போஸ்டிங் வந்து போடலை. ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த போஸ்டிங் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் இப்போ நமக்கு ஜிடிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஜிடிசிங்கிறது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம். ஆல்ரெடி குரூப் டி செலக்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து உள்ளே போய்க்கலாம். குரூப் சி போஸ்ட்டுக்குலாம் உள்ளே வந்து போய்க்கலாம். அதாவது குட்ஸ் கார்டு அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அவங்க வந்து உள்ளே போய்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதையும் நான் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் வந்து உங்களுக்கு போட்டிருந்தேன், அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ அந்த ஜிடிசி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இப்போது. ஸோ அப்போது ஜிடிசி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இதுக்கு அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு என்னது? இந்த அடுத்து இருக்கக்கூடிய குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி இந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும்? நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸாம் வந்து இப்போ தானே முடிஞ்சிச்சு, பிறகு எப்படி நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸாம் வந்து 2018, 2019 வந்த நோட்டிஃபிகேஷனுக்காக முடிஞ்ச எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ என்டிபிசிங்கிறது 2019 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ முடிஞ்ச குரூப் டிங்கிறது 2018 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணால் நமக்கு இவ்வளோ டிலே ஆகுமா ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்படி கிடையாது. 2019 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? 2020 கோவிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 வரைக்குமே இந்த மாதிரி கோவிட் இருக்கிறதுனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நமக்கு வந்து என்னாச்சு? 2020 லாஸ்ட்டில் தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க? சிபிடி 1 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2021 கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல், மே வரைக்குமே சிபிடி 1 வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கொஞ்சம் சிபிடி 1 ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. அகெயின் கோவிட் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டிலே பண்ணதுக்கப்புறம் 2022 அகெயின் சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து சிபிடி 2 எக்ஸாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் அவங்க வந்து டைப்பிஸ்ட்னா அவங்களுக்கு டைப் டெஸ்ட் இருந்துச்சு. ஸ்டேஷன் மாஸ்டர் சைடு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சைக்கோ டெஸ்ட் வந்து இருந்துச்சு, சிபேட் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அவங்க கிளியர் பண்ணி ஃபைனலாக இப்போ வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் போட போகிறாங்க. ஸோ இது வந்து ப்ராசஸ் எதனால் டிலே ஆயிடுச்சுன்னா, நமக்கு இடையில இந்த மாதிரி கோவிடு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுனால, லாக்டவுன் இருந்ததுனால டிலே ஆயிடுச்சு. இந்த வருஷம் இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு கடைசியாக நோட்டிஃபிகேஷன் போட்டுன்னா நீங்கள் இங்கேருந்து தான் கால்குலேட் பண்ணணும். 2019 வந்து நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ வந்து 2023 கிட்டத்தட்ட நமக்கு 4 to 5 வருஷம் ஆகுது. குரூப் டியையும் என்டிபிசியும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 4லேருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்தே தான் தீரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வேல 2.5 லட்சம் வேகன்சிஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த வேகன்சிஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபில் பண்ண தான் போகிறாங்க. நீங்கள் அப்போது அது என்னெல்லாம் வரப்போகுது போஸ்டிங்ஸு? ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ, என்டிபிசி, ஏஎல்பி, குரூப் டி, ஜேஇ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரதான் போகுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சைடில் இருந்து நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். இங்கே ரயில்வே எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அப்போ அந்த நெகட்டிவில் விடாமல் நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அக்யூரஸியோட போடுறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டெஸ்ட்டு சும்மா போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்
டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் என்ன வேரி ஆகுது, எவ்வளோ மார்க் நம்ம வித்தியாசத்தில் எடுக்கிறோம். அப்போ ஃபைனலாக எக்ஸாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கூகுளில் போய் உட்காந்துட்டு என்டிபிசிக்கான சிலபஸ் என்ன, குரூப் டிக்கான சிலபஸ் என்ன, என்டிபிசியில் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, சிபிடி 1 இருக்குது, சிபிடி 2 இருக்குது, சிபிடி 1க்கு என்ன பேட்டர்னு, சிபிடி 2க்கு என்ன பேட்டர்னு நாம் அப்போ உட்காந்து பார்த்தோன்னா அதை கண்டுபிடிச்சு நாம் அனலைஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு வர்றதுக்குள்ளேயே நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு இப்போ டிலே பண்ணுறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு கோவிட் இருந்ததுனால டிலே ஆயிடுச்சு. இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகவே ஆகாது. என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 மந்த்ஸ்லையோ 3 மந்த்ஸ்லையோ உங்களுக்கு எக்ஸாம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த எக்ஸாம் மட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 to 4 மந்த்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஷிஃப்ட் அவ்வளோ பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக அதை பார்த்தும் பயப்படக்கூடாது. இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களே நாம கிளியர் பண்ணுவோமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாம இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த தாட் வராது. நம்ம கிளியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அங்கக்கூடிய ஒரு தாட் வரவே வராது. நாம ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் நம்ம எழுதலாம். நம்ம வந்து கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணுவோன்னு கிடையாது, அதை விடையும் அதிகமான ஸ்கோர் வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்துடும். எப்போ வரும்னா நாம படிக்கணும். நம்ம டெய்லி படித்தாதான் நமக்கு அந்த நம்பிக்கை வரும். நம்ம படிக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சிலபஸை தேடி கண்டுபிடிச்சி கூகுளில் ஒரு இதுக்கு ஒரு ஐடியாவுக்கு கூகுளில் போய் கண்டுபிடிச்சி ஒரு ஐடியாவுக்கு வர்றதுக்கே நமக்கு 1 வீக் இல்லைனா 10 days ஆகிரும். ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினராக ரயில்வேக்குள்ளே வரோம்னா அப்போ சிபிடி 1 முடிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ போஸ்டிங் இருக்குது, அதுக்கு எப்படி போடுவாங்கன்னு அதை தேட ஆரம்பிச்சிருவீங்க. கிட்டத்தட்ட அதுலேயே 1 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணுவோம், எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்க நாமளும் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா எழுதிட்டு வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு நிறைய பேர் புலம்புனாங்க. நான் லாஸ்ட் டைமே கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா எனக்கு அந்த 10 மார்க்கு அந்த 5 மார்க்கு அந்த வித்தியாசத்தில் போயிருக்காது, நான் சும்மா போய் எழுதின மாதிரி எழுதிட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிடக்கூடாது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்ன சொல்லலாம், கோல்டன் டேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு இப்போ கிடைச்சிருக்க நாள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு கண்டிப்பாக நான் என்னோட கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா நவம்பரில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த குரூப் டி என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஒன்ஸ் ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கன்ஃபார்மாக ரயில்வேல இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு அஃபிஷியலாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ லாஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது ஒரு 5 years டிஃப்ரென்ஸ் இருக்குது லாஸ்ட்டாக விட்ட நோட்டிஃபிகேஷனுக்கும் இப்போவும். அப்போ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்தே தான் தீரும். அப்போ ஜிடிசி சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடிசியும் வந்துருச்சு. ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாமும் இப்போ வந்து போட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக குரூப் டி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து ஜிடிசி எழுத போகிறாங்க. ஓகேவா, அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி உட்காந்து படிக்கணும். இந்த தேவையில்லாமல் ஏதாவது ஒரு குரூப்பில் வந்து பேசுவாங்க. நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அந்த குரூப்பில் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுங்கள். உங்களை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜை ஸ்கிப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம படிக்கிறது வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆகாது, அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டப்பட்டு டெய்லி படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டே ஆகாது. எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குதுன்னா அந்த நாலேஜை வச்சு நம்ம மேலே தான் போவோமே தவிர அதெல்லாம் நம்ம கீழே போகிறது இல்லை. அதனால் நீங்கள் டெய்லி படிக்கிறதுனால உங்களுக்கு தான் அந்த பர்டன் கம்மியாகும். ஏன்னா சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, ரீசனிங்க்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, சயின்ஸுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அப்போ அந்த சிலபஸை நம்ம முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா அந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட 6 மாதம் கண்டிப்பாக ஆகும், இல்லைன்னா ஒரு 4 மாதம் ஆகும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதை முடிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். இல்லை நீங்கள் சொன்னோன்னே புரிஞ்சுக்கிடுவீங்க, கொஞ்சம் ஸ்பீடாக படிக்கிறீங்க அப்படின்னா 4 months ஆகும். அப்போ நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நம்ம சிலபஸை முடிச்சிட்டோமா, இல்லை இப்போ எக்ஸாம் வந்தாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கோமா, இல்லை நம்மளோட வீக் ஏரியாஸ் ஏதாவது இருக்கா, அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்து வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு தான் போடணும். ஏன்னா லாஸ்ட் டைம் எக்ஸாம் டேட்டுக்கு ஒரு 1 or 2 months இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டு தான். டெஸ்ட்டு போட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. மேம் இவ்வளோ ஸ்கோர் வருது, எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த இடத்துல வீக்காக இருக்கேன் அந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் போடணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டேரெக்டாக டெஸ்ட் போட போறீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி சிலபஸ் எல்லாமே முடிக்கணும். ஓகேவா, இவ்வளோ தெளிவாக நான் சொல்லிட்டேன். இந்த தெளிவாக இவ்வளோ ஒரு வீடியோவும் மேக் பண்ணியாச்சு. ஆனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இனிமே தான் மேம் படிக்கணும், சிலபஸ் இருக்கா சென்ட் பண்ணுங்க அப்படிம்பாங்க, சிலபஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ நான் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு டைமும் வீடியோ மேக் பண்ணிட்டு தான் இருக்கேன், படிங்கன்ட்டு. ஆனாலும் இதில் படிக்கிறது எவ்வளோ
பேர்னா ஒரு 2% பேர் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா டெய்லி ஒரு கன்சிஸ்டண்டாக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வேகன்சி அவ்வளோ பெரிய நோட்டிஃபிகேஷனில் அவ்வளோ லட்சம் பேர் வந்து நமக்கு அப்ளை பண்ணும்போது 2% மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2% ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்காங்க இல்லையா, நீங்களும் ஸ்டார்டிங்ல இருந்தே படிங்க. ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது ஒரே நாளில் முடியக்கூடியது கிடையாது. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமுமே செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நான் வீடியோ மேக் பண்ணுற அன்னைக்கு ஒரு 1 வீக் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் 1 வீக் விட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ டெய்லி அவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா, இது நம்ம லைஃப், நாம தான் வேலைக்கு போகணும். ஸோ அப்போ நம்ம தான் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம தனித்தனியாக சொல்ல முடியாது நீங்கள் படிங்கன்ட்டு. ஏன்னா இப்போ எல்லாருமே வேற இடத்துல இருக்கும். யூடியூபுங்கக்கூடிய ஒரு பொதுவான இடத்துல தான் எல்லாருமே மீட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல யார் படிக்கிறீங்க யார் படிக்கலை அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் படிக்கணும். ஸோ இது உங்கள் லைஃபு, நீங்கள் உங்களோட அடையாளம், அதை நினச்சிக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்கிறது உங்களுக்கான ஐடென்டிட்டி, அதை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இங்கே ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு படித்தோன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் லைஃபே செட்டில் தான். ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம லைஃபே செட்டில்டு, நமக்கு சொசைட்டியில் அவ்வளோ ரெஸ்பெக்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிங்க. வேறு யாராவது நோட்டிஃபிகேஷன் வராது அப்படின்னு தேவையில்லாமல் ஏதாவது வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை காதில் வாங்காதீங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ டெய்லி படிங்க. நான் சொல்லிட்டேன், ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் 4 hours டைம் தேடுங்க. நமக்கு இருக்க அந்த 24 ஹவர்ஸில் நம்மளோட ஸ்லீப்பிங் டைமு, நம்மளோட ஒர்க்கிங் டைமு. ஸ்லீப்பிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 24 மணி நேரத்தில் 7 மணி நேரம் தூங்கிடுறீங்க. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 15 மணி நேரம். ஸோ 15 போக மீதி 9 மணி நேரம் இருக்குது. அந்த 9 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்கு எல்லாமே ஒரு 5 மணி நேரம் போயிருதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மணி நேரம் பர்சனல் ஒர்க்கு அது இதுன்னு போயிருச்சுனாலும் மீதி எத்தனை மணி நேரம் இருக்கும்? மீதி 4 மணி நேரம் இருக்குது. போதும். ஒரு நாளைக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வருது வரைக்கும் 4 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து 10 மணி நேரம் படிக்கிறதுக்கு டெய்லி 4 மணி நேரம் 4 மணி நேரம், அந்த 4 மணி நேரம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது அந்த 4 மணி நேரத்தை 6 மணி நேரமாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் 8 மணி நேரமாக மாற்றுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யாராலையும் 6 மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாது. ஒரு பிகினராக உள்ள வராங்கன்னா ஃபஸ்ட்டு 4 மணி நேரம் தான் படிக்க முடியும். அந்த எடுத்த உடனே இன்னைக்கே நம்ம இந்த சிலபஸை முடிச்சிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் முடிக்க முடியும். எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் அவங்களால முடிக்க முடியும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த டாப்பிக்கில் பாதி தான் முடிக்க முடியும். அவ்வளோ பாதி கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கிட முடியும். 2 நாள் படிங்க. ஆனால் நம்ம படிக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது. இங்கே அதுதான் பாயிண்ட்டு. படிக்காமல் விட்டுட்டு நம்ம வந்து லாஸ்ட் டைமில் போய் இது பண்ணக்கூடாது. சரியா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து படிங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரங்கும்போது 30 நாளுங்கும்போது அது எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? அதே இது 2 மாதங்கும்போது எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 3 மாதங்கும்போது 4, 5, 6 மாதங்கும்போது சிலபஸே முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஃபுல்லாகவே நமக்கு என்ன டைமு? ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் கரெக்டாக படிங்க. ஒரே நாளில் முடிக்க முடியாது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. டெய்லி 4 hours. 4 ஹவர்ஸுங்கிறத நான் கம்மியாக தான் சொல்கிறேன். ஆனால் நான் இப்போ 8 hours படிங்கன்னா யாருமே படிக்க மாட்டீங்க. 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ 8 மணி நேரம் படிக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தாராளமாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்குற டைம் போக சாப்பிட்ற டைம் போக மற்ற நேரம் ஃபுல்லாகவே உட்காந்து படிங்க. இல்லை நான் வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறேன், இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன், எனக்கு பசங்க இருக்காங்க, ஸோ அவங்கள பார்த்துட்டு வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு 4 hours எப்படியாவது டைம் கிடைக்கும் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த டெய்லி கிடைக்கக்கூடிய 4 hours நீங்கள் படிங்க. அதுக்காக மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. மற்றவங்க 8 hours படிக்காங்க, நம்ம 4 hours தானே படிக்கும் அப்படின்ட்டு. எவ்வளோ மணி நேரம் படிக்குங்கிறதும் சில நேரம் முக்கியம் கிடையாது. நம்ம என்ன படிக்கிறோம், அதை எப்படி படிக்கிறோங்கிறதும் சில டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? நாம கரெக்டாக படிக்கணும். நம்ம வந்து இங்கே ஹார்ட் ஒர்க்கும் அப்ளை பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் அப்ளை பண்ணணும். 2 ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டான ஒர்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி படிங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை தெளிவாக படிங்க. என்னென்ன இருக்குது A to Z, டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சிருங்க. எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். நான் அதுக்குமே உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்துட்டேன். நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு 1 வீக் என்ன பண்ணணும், அடுத்த வாரம் என்ன பண்ணணும், அதுக்குமே நம்ம ஸ்கூலில் என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப இதாக எடுத்து கொடுத்தாச்சு. ஒரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருக்க சர்க்கிள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இன்னொரு டாபிக் முடிச்சிட்டிங்கன்னா சர்க்கிள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். சர்க்கிள் டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த 1 வீக் டாபிக் ஃபுல்லாத்தையும் படித்து ரிவைஸ் பண்ணிவிட்டு குமுலேட்டிவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கன்னு. இதை விட எப்படி படிக்க முடியும்னு தெரியல. இதுதான் கரெக்டான வே, படிக்கிறதுக்கான வே. அப்போ
இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா நான் அந்த ஒரு வாரத்துக்கு என்னென்ன டாபிக் முடிக்கணுங்கிறத கொடுத்துருப்பேன். அன்னைக்கு அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு 10 கொஸ்டின் சர்க்கிள் டெஸ்ட் கொடுத்துருப்பேன். அந்த 10 கொஸ்டினுக்கும் நான் கொடுத்துருக்க டைம் வந்து ½ அன் ஹவர் கொடுத்துருப்பேன். ½ அன் ஹவர், ஏன்னா எக்ஸாம் டைமே 1 ஹவர் 1.5 ஹவர் தான். எக்ஸாம் டைமே 1.5 மணி நேரம் தான். ஆனால் நான் எதுக்காக ½ அன் ஹவர் கொடுக்கேன்னா, ஒரு பிகினராக உள்ள வர்றவங்க ½ அன் ஹவர் ஆகும். அன்னைக்கு புதுசாக அப்போதான் அந்த டாப்பிக்கை முடிக்கிறாங்கன்னா அதில் உள்ள கொஸ்டின்ஸ் அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவர் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக சர்க்கிள் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அகைன் அண்ட் அகைன் நோட்டிஃபிகேஷன் வருங்கிற வீடியோவை போட வைக்காதீங்க. ஸோ டவுட்ஸ் கேட்காதீங்க. நோட்டிஃபிகேஷன் வருமாங்கிற டவுட்டை கேட்காதீங்க. மற்ற டவுட்டு கேளுங்க. மேம் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும், அடுத்து இதுக்கான சிலபஸ் என்ன, இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இது என்னோட டெஸ்ட்டோட ஸ்கோரு, நான் சிலபஸ் இவ்வளோ தான் கவர் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி டவுட் கேளுங்க. மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படிங்கிறத வந்து திருப்பி இது பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் சைடில் இருந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் படிங்க. வேற யாராவது சொல்கிறத கேட்டுட்டு உங்களோட டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருச்சா? ஸோ நீங்கள் வந்து நம்ம ஆப்பில் இன்னும் நீங்கள் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரயில்வேக்கு ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, இல்லை ரயில்வேல அந்த சிலபஸே நீங்கள் இன்னும் கவர் பண்ணல, எதுவுமே எனக்கு தெரியாது, டெஸ்ட் எப்படி போட்டு பார்க்கணும்னு தெரியாதுன்னு எதுவுமே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து நம்மளோட ஆப்பில் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்ல இருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் கிளியர் பண்ணணும். அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கணும். ஏன்னா இதில் நான் தெளிவாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஒரு டாபிக் முடிக்க போறீங்க, அதுக்கப்புறம் அதில் டெஸ்ட் போட போறீங்க, சர்க்கிள் டெஸ்ட், அடுத்த டாபிக் சர்க்கிள் டெஸ்ட், 5 டாபிக் முடிச்சதும் குமுலேட்டிவ் டெஸ்ட் போட போறீங்க. இதுதான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 45 வீடியோஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 45 வீடியோவும். ஏன்னா அந்த 45 வீடியோவில் இது வரைக்கும் ரயில்வேல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ நீங்கள் சிலபஸை கரெக்டாக முடிக்க போறீங்க. அதை முடிச்சுட்டு இந்த 45 வீடியோ ஃபாலோ பண்ண போறீங்க. இந்த 45 வீடியோவை கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் ரயில்வேல கேட்ட எல்லா கொஸ்டினையும் நீங்கள் வந்து ஒரு கான்செப்ட் வந்துடும். இந்த 45 வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிறது மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான். ஏன்னா ரயில்வே பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 100% ஸ்ட்ராங்காக இருந்து அதில் ஸ்கோர் அதிகமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். உன் ஜென்ரல் அவேர்னஸை ஓரளவுக்கு படித்தா கூட போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேக்ஸ் அண்ட் ரீசனிங். ரொம்ப நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் இல்லைனா 2 மந்த் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்துட்டிங்கன்னா கான்ஃபிடென்ட் போயிடும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதில் நிறைய டாபிக் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் அதை படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. உங்களை வந்து ஒரு இதுக்கு தயார்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இல்லை மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் இல்லைனா 90% கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இப்போ 90% கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா அடுத்த மெசேஜ் எனக்கு வரும், அது எப்படி பாசிபிள் மேம், 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பண்ணலாம். 100% கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்களோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு இந்த டைம் வந்து கொஸ்டின் செட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க எடுத்த உடனே கொஸ்டின் செட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சோ அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் கொஸ்டினே செட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்கன்ட்டு. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டுக்கு, அதாவது ஒரு ஷிஃப்ட் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பாங்க, நான் ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் போடுவேன். அந்த டைம் நான் சொல்லுவேன் இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸை பார்த்துட்டு போங்க, லாஸ்ட் ஷிஃப்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்களோ. நான் சக்ஸஸ் ஸ்டோரி ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, மேம் வந்து ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் போட்டிருந்தாங்க, அப்போ முந்தின ஷிஃப்ட்டில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கோ அதை பார்த்துட்டு போக சொன்னாங்க, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்ட்டு. என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதே கொஸ்டின் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வராது, ஆனால் அந்த டாப்பிக்லேருந்து வரும். அப்போ அந்த கரண்ட் அஃபேரை அப்படி படிச்சுக்கணும். அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, இப்போ ஒத்துழையாமை இயக்கத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா அந்த டாபிக்ல என்ன இருக்கோ அதை படிச்சுக்கணும். அந்த டாபிக் தான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கும் வரப்போகுது. அப்போ ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே திருப்பி படிக்கணும். ஏன்னா அவ்வளோதான், நிறையா ஷிஃப்ட் இருக்க போது சிலபஸ் இவ்வளோ தான் இருக்குன்னா இதுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்தாகணும். அப்போ எப்படி இருக்கும் அந்த மாடலை வச்சு தான் அடுத்த ஷிஃப்ட்டுக்கும் எடுப்பாங்க, ப்ரீவியஸ் இயரை மாடலை வச்சு தான் அடுத்த இயருக்கும் எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறது சிலபஸ் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்கன்னு. இதை எவ்வளோ டைமோ நான் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து யார் எப்படி படிக்காங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ காமனாக நாம் வந்து வீடியோ போட்டுருவோம். இதில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க, திடீர்னு இந்த வாரம் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் டெய்லி படிங்க. ஓகேவா? ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது டெய்லி ஒரு ½ அன் ஹவர் மட்டும் நீங்கள் யூடியூப் வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் அந்த டெய்லி ½ அன் ஹவரில் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் ஒரு டாபிக் வைஸ் கிளாஸஸும் நான் போடுறேன். அப்போ ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட செலெக்ஷன் பேட்ச். நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செலெக்ஷன் பேட்ச்சில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஓகேவா? என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருப்பேன். மேக்ஸ்னா இதில் இருக்க மேக்ஸ் மட்டுமே போதுமானது. இதில் உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ் முதற்கொண்டு நான் வந்து டீச் பண்ணியிருப்பேன். அட்வான்ஸ் மேக்ஸ்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான அட்வான்ஸ் மேக்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் சிஜிஎல் கொஸ்டினை பார்த்துட்டு வந்து இங்கே அட்வான்ஸ் மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அட்வான்ஸ் மேக்ஸை நீங்கள் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். அல்ஜிப்ரால சில கொஸ்டின்ஸ் இல்லை. அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஜாமெட்ரி அல்ஜிப்ரால ப்ரீவியஸ் இயரில் என்ன டைப் கேட்டிருக்காங்களோ அதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ மேக்ஸில் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகியிருக்கும். அதே மாதிரி ரீசனிங்கும் எல்லாமே கவர் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சிஜிஎல்ல உள்ளது. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் கிடையாது. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க கிளாஸஸ் ப்ளஸ் நான் 3 புக்கு தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருப்பேன். மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு புக்கு, ரீசனிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு புக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு புக் வந்து சொல்லியிருப்பேன். அது போக நான் கொடுத்துருக்க மெட்டீரியல்ஸ் இது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு PDF-ஆக கொடுத்துருந்தேன். அதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்தது. ஸோ அதனால தான் நான் கிளியர் பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கூட சொன்னார். ஸோ அதனால் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நாம் வந்து லாஸ்ட் டைமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. இதை தான் நான் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அவங்க எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸை முடிச்சுட்டு எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஃபைனலாக டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரயில்வே செலெக்ஷன் பேட்ச். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. அகைன் அண்ட் அகைன் நீங்கள் 2 இயர்ஸ் ஒன்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே லைஃப் டைம் வேலிடிட்டி தான். நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அதுலேயே நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் உள்ளே வராங்கன்னா ரயில்வேக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, NTPCக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது. ஏன்னா பொதுவாக எதுவுமே தெரியாதவங்க உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தனி எக்ஸாம் எழுதணும் போல், ட்ராக் மெயின்டெனருக்கு தனி எக்ஸாமு, உள்ள இருக்க டைப்பிஸ்ட், டிக்கெட் இஷ்யூ பண்றவர், இதுக்கெல்லாம் தனித்தனி எக்ஸாம்னு நினைச்சிருப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரயில்வே எக்ஸாம் பத்தி கேட்டா அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் நினைப்பாங்க. ஆனா அது எல்லாமே எதுக்குள்ள வந்துடும், NTPC குரூப் டிக்குள்ள வந்துடும். அப்போ அதுல என்னென்ன இருக்கு, ALPனா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ ரயில்வே எக்ஸாம் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை பார்த்துட்டு தான் அடுத்து நீங்க கோர்ஸுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கோர்ஸை வந்து எப்படி நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருப்பேன். குவான்ஸுக்கு என்ன புக்கு, ரீசனிங்க்கு என்ன புக்கு, இந்த வீடியோவை நான் உங்களுக்கு யூடியூப்லையும் போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து என்ன இருக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஃபைல் வந்து இருக்கும். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்லையும் இருக்கும், நம்ம ஆப்லையும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ்க்கான PDF வந்து இங்கே இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். உள்ள ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வர்றவங்களுக்கு என்னன்னு தெரியாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இது வந்து ஸ்டடி பிளான். ஸோ நான் 2 வீக்குக்கான ஸ்டடி பிளான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3வது வீக்குக்கான ஸ்டடி பிளான் வந்து நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிரும். ஸோ குமுலேட்டிவ் டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ செகண்ட் வீக் பிளான் முடிச்சவங்க உங்களோட குமுலேட்டிவ் டெஸ்ட்டை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் இருக்கும். மேக்ஸுக்கு மட்டுமே உங்களுக்கு 240 வீடியோஸ் இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ இருக்குது. மேக்ஸுக்குள்ளே ஒரு சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணவே எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்கள். ஸோ அப்போ இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ரீசனிங். ஸோ ரீசனிங்லேயே இன்னும் உங்களுக்கு கிளாஸஸ் ஆட் ஆகும். இது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. இன்னுமே உங்களுக்கு கிளாஸ் ஆகும். இதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கும். இங்கேயும் கிளாஸஸ் வந்து தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 40 வீடியோஸ் இருக்கு இல்லையா? அந்த 40 வீடியோஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய 7 வீடியோ. ஸோ டோட்டலாக 47 வீடியோ இருக்கும். இந்த 47 வீடியோவும் நீங்கள் சிலபஸ் முடிச்சுட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ உங்கள் கையில் கொடுத்தாச்சு, இவ்வளோதான் படிக்கணும், இதை படித்தா நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு கொடுத்தாச்சு. இதுக்கு மேலேயும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ரயில்வேக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சி
படிச்சிங்கன்னா யாரோட பேச்சையும் கேட்காதீங்க. இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரும் உங்களுக்கு குழப்புவாங்க நோட்டிஃபிகேஷன் வரும் வராதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நினச்சி நீங்கள் ஒரி பண்ணாமல் கரெக்டாக உங்களோட வழியில் நீங்கள் போங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நம்மளோட ஆப்பில் எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்சும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்ச்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச், என்ன பேட்ச்சில் நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக, இங்கிலீஷ் தனியாக ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா செலெக்ஷன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செலெக்ஷன் பேட்ச்சில் தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஏன்னா டெஸ்ட், மினி டெஸ்ட், சர்க்கிள் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே செலெக்ஷன் பேட்ச்ல தான் A to Z எல்லாமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா சில பேர் வந்து மேக்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அகைன் நான் ரீசனிங் ஜாயின் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினராக உள்ள வரீங்கன்னா நீங்கள் செலெக்ஷன் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்ச். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மினி டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம், ஃபுல் டெஸ்ட்டும் எஸ்எஸ்சி பேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிடுவீங்க. இதில் இருக்க கிளாஸஸ் மட்டுமே பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களோட தான். என்னால் அடித்து சொல்ல முடியும். இதை மட்டுமே நீங்கள் படித்தாலே போதும் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மேம் நான் பேட்சில் ஜாயின் பண்ணி 2 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே நான் சொல்லுவேன் 2 மாதத்துலலாம் இதை முடிக்க முடியாது. ஏன்னா இதில் அவ்வளோ இருக்குது. ஏன்னா ஒரு வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் மேக்ஸுக்கு மட்டுமே எவ்வளோ போட்டிருக்கேன், 240 வீடியோ கிட்ட போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 239 வீடியோ இருக்குது. ஒரு வீடியோ ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களால் எவ்வளோ நேரம் ஒரு வீடியோவை பார்க்க முடியும்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம படிக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ தான் பார்க்க முடியும். அது தாண்டியும் நமக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து உட்காந்து பார்த்தா தான் ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கிளாஸஸ் முடிக்கையே எவ்வளோ டைம் ஆகும்னு பாருங்கள். அப்போ நம்ம எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ கிடச்சிருக்கக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம அன்றைக்கே படித்தோம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாமே கைவிட்டு போன பிறகு நம்ம ஃபீல் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நம்பிக்கையோடு நீங்கள் படிங்க, பின்னாடி ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ என்னன்னா நம்மளோட ஆப்பை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆப்பில் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 3 days ஆஃபர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? 3 days 70% ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கோர்ஸில் நம்மளோட ஆப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி இந்த 3 daysல உங்களுக்கு 70% ஆஃபர் ப்ளஸ் அது போக கூப்பன் கோட் ஆஃபர் இருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபர். ஓகேவா? இண்டிபெண்டன்ஸ் டேக்காக 70% ப்ளஸ் கூப்பன் கோட் ஆஃபர் இருக்கும். இது வந்து இந்த 3 daysக்காக. நாளையோட இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். நாளைக்கு தானே இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ 15 ஆகஸ்டோட இந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ கரெக்ட். ஏன்னா நான் இந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியே 2 days ஆகுது. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் அகைன் இப்போவும் சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த கூப்பன் கோடை வந்து நீங்கள் கரெக்டாக மறக்காமல் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஆஃபர் வந்து எப்போவாச்சும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுனால இந்த ஸ்பெஷலான டேக்கு வந்து நான் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் எஸ்எஸ்சி பேட்ச், ரயில்வே, அதுக்கப்புறம் RPF கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கான செலெக்ஷன் பேட்ச் இதில் எதில் ஜாயின் பண்ணாலும் சரி இதில் இருக்க கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூப்பன் கோடை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 400லேருந்து 500 வரைக்கும் இன்னும் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு இந்த 3 days தான். ஓகேவா? ஸோ நாளையோட இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் பற்றி டவுட்ஸ் இல்லை எக்ஸாம் பற்றி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். 9043379345 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் கிளாஸஸ் பற்றின டவுட்ஸ் எது இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் திருப்பி சொல்லிட்டேன். ஸோ படிக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வந்து நம்ம டெய்லியுமே ஸ்ட்ரிக்டாக ஒரு ஷெடியூல் கொண்டு போகலாம். ஒரு ஜென்ரலான வீடியோ அப்லோட் பண்ணாலுமே டெய்லி 2 வீடியோஸ், மேக்ஸுக்கு ஒரு வீடியோ, ரீசனிங்க்கு ஒரு வீடியோஸ்ன்னு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஐடியாவில் வந்துட்டேன். ஏன்னா கண்டிப்பாக என்னோட கால்குலேஷன் படி நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நவம்பருங்கும் போது இன்னொரு 3 months தான் இருக்குது. அப்போ நம்ம யூடியூப்லையும் உங்களை ட்ரைன் பண்ணணும், ஆப்லையும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ யூடியூப் கிளாஸஸும் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இனி கொண்டு போக போகிறேன். ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆப்பில் செலெக்ஷன் பேட்சில் இருந்தீங்கன்னா அந்த கிளாஸஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ செலெக்ஷன் பேட்சில் பெர்ஃபெக்டாக கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஒரு பிகினராக இருக்கீங்க, ரயில்வே எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ரயில்வேக்கான செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சிக்கான செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளாஸஸ் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நம்ம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ டெய்லி படிங்க, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக முடியும். நம்ம ஒரு எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா அது வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மளோட நீங்கள் புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்குமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நான் பாஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு நினைங்க. இந்த டைம் நான் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். அதுவே உங்களை அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி தான் நிறைய இருக்கணும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களை வந்து உங்களோட ரீச்சுக்கு, ஒரு சக்ஸஸுக்கு கொண்டு போக வைக்கும். ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் 10th 12th காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம். நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக முடியும் நம்மளால். ஸோ கண்டிப்பாக முடியும்னு படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைமும் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுவீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கிளாஸஸ் பற்றி டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.